ஆண்டவர் இப்போ நம்ம எல்லாம் குடும்பம் வாழ்க்கையில் இருக்கிறோம். குடும்ப பெண்கள், அதாவது மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மனைவி மூலியமாக, ஒரு வேதாகம நல்ல அவங்க பெயர் கூட தெரியாத ஒரு மனைவி மூலியமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட இப்போ பேச போகிறார். சீராக் ஞான நூலில் 26ஆம் அதிகாரம் 14வது வசனம், அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை, நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அப்போது அமைதியான மனைவின்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த அம்மா நிஜமாலுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க. வேதாகமத்தில் அவங்க பெயர் கூட குறிப்பிடலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக கணவரோடு கூட ரொம்ப அவங்களோடு கூட ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையின்படி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஆதியாகமம் தொடக்க நூல் 4வது அதிகாரம் 22வது வசனம், சீலா துப்பால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகள் செய்யும் கொல்லன் ஆனான். துப்பால் காயனுக்கு ஒரு சகோதரி இருந்தால், அவர் பெயர் நாகம்மா. இந்த நாகம்மா தான் நோவாவின் மனைவி. நோவாவின் மனைவி பேர் நாகம்மா. இதுவரைக்கும் அது எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஆனால் விவிலியம் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதாவது நம்ம பைபிளில் இல்லாத சில புத்தகங்கள், புக் ஆஃப் ஜாஷர், புக் ஆஃப் ஜூபிலிஸ் அப்படின்னு என்ற இந்த 2 புத்தகத்தில் இந்த அம்மாவோடைய பெயர், அதாவது நோவாவின் மனைவியாக இந்த அம்மாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நோவாவின் 500வது வயதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நோவா உனக்கு கல்யாணம் கிடையாது, உனக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கிடையாது, ஏன்னா நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் என்று. ஆனால் நோவா நீதிமானாக கருதப்பட்டதுனால 500வது வயதில் உனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு கல்யாண வாழ்க்கை உண்டு என்று சொல்லி இந்த சகோதரிக்கு மனம் முடித்து 3 பிள்ளைகள், ஷேம், யாம், ஜாஃபத் என்ற 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அப்போ அவருக்கு 500 வயசுனா அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படியோ ஒரு 400 வயசு இருக்கும். ஸோ அப்போ 400க்கு மேலேயோ, அப்போது 400 வயசில் அந்த இருவருக்கும் ஒரு திருமண வாழ்க்கையை ஆண்டவர், ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கார் என்றால் எவ்வளோ பெரிய மேலான தேவன் நம்ம தேவன். இப்போ சில விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க முடியாது. சில விஷயங்கள் இந்த அம்மாவை பற்றி குறிப்பிடணும்னா, தூபால் காயின் அவர் இரும்பாலும் வெண்கலத்தாலும் கருவிகள் செய்கிறவர் கொல்லன் என்று படித்தோம். அப்போது அவருடைய சகோதரிக்கும் அந்த ஞானம் இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக அந்த ஞானம் இருந்ததால் நோவாவின் பேழைக்கு கண்டிப்பாக அவங்க கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த ஞானத்தை ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. அப்போ எவ்வளோ உள்ளாழ்ந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க ஒரு ஸ்கில்டு உமன், அதாவது ஸ்கில்டு உமன்னா ஞானம் நிறைந்த இந்த விஷயத்தில், அதாவது ஒரு பேழையை கட்டணும், அதுக்கு ஒரு உற்ற துணையாளராக ஆண்டவர் நோவாவுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவர் ஆழ்ந்து அறிகிற மனுஷன், அதாவது மீனவர்களை கொண்டு தான் ஆண்டவர் போதித்தார். யாரும் அங்கே எஜுகேஷன் லெவலில் யாருமே பெரிய ஆளுங்க கிடையாது. ஆண்டவர் சின்ன விஷயத்தை தான், சின்ன ஆளுங்க, சின்னவர்களை கண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ அவங்க கண்டிப்பாக நோவா பேழை கட்டும்போது கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கும். அவங்க கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு ஞானத்தோடு நடந்திருப்பாங்க. 2வது விஷயமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், நீங்கள் ஒரு காட்டு பகுதியில் போய் எல்லா விதமான பிளான்ஸ், அதாவது எல்லா விதமான செடி வகைகளான விதைகளை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த அம்மா எல்லா விதமான செடி வகைகளை தன்னுடைய கைகளை பேக்கில் போட்டுக்கொண்டு நடந்து வராங்க. அப்போ நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற அந்த விதைகள் அவங்களால எடுக்க முடியல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊதி ஒரு காற்றை வைத்து அங்கே இருக்கிற அந்த விதைகளை கீழே அனுப்புகிறாரு. அந்த அம்மா அந்த விதைகளெல்லாம் அழகாக பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு 40 நாள் கழித்து அவங்க எல்லாத்தையும் நட்டுடுறாங்களாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய விவசாயமே செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த வயசில் ஒரு பெரிய விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு உழைப்பாளியாக இருந்திருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோமா?
400 வயசுக்கு மேலான ஒரு தாயார் அங்கே உழைச்சிருக்கிறாங்க. நமக்கு பாருங்கள் 40 வயசுலேயே முட்டு வலி வந்துடுது. இப்போ அந்த அம்மா பாருங்கள் எப்படி கீழே குனிஞ்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ விளைக்கிற விதைகளுக்கு மர செடிங்களுக்கு காவலாளியாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரை அவங்கள உயர்த்துறாங்க. அவங்க கண்ணை மூடு நீ ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் உன்னுடைய விளைச்சல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னொரு பகுதி முடிய வரைக்கும் ஆண்டவர் எப்படி ஒரு விளைச்சலாக ஒரு பூமியாக இருக்கும் என்று அந்த அம்மாவுக்கு ஃப்யூச்சர்லேயே கண்ணை மூடி ஒரு தீர்க்க தரிசனமாக காமிச்சிருக்கிறார். அப்போ அந்த அம்மாவை ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஆசீர்வதிச்சுக்கிறார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் உமனாக, அதாவது எவ்வளோ உழைப்பாளியாக. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மெல்லாம் அப்படி இருக்கிறோமா? 2 நாளுக்கு மேலே வேலை செய்ய முடியல. குடும்பமாக ஒரு சமைக்கிறது கூட பாருங்களேன், நம்மளால் அவ்வளோ ரொம்ப டயர்டாகிடுறோம். 2 வேளை சமைச்சா 3வது வேளை டயர்டாகிடுறோம். ஆனால் அந்த அம்மா அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. 3வது விஷயமா நம்ம வாசிக்கலாம், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகிறாள், அறிவற்றவரோ தம் கைகளாலே கொண்டு அதை அழுத்தி வருகின்றார். அப்போது ஞானமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு மனைவியாக இருந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, மனைவியாக இருந்திருக்கிறாங்க. நல்ல மனைவியாக கெட்ட மனைவியாக இல்லை, மனைவியாக ஞானமுள்ள மனைவியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ ஞானமுள்ள புத்தி உள்ள வீட்டை கட்டுகிறாள். அப்போ அந்த அம்மா அவ்வளோ அழகாக ஞானமாக அந்த அம்மா ஒரு குடும்பத்தை வழி நடத்தியிருப்பாங்க. அதாவது 40 நாட்களில் அந்த அம்மா 3 பிள்ளைகள், கணவர் மற்றும் 3 மருமகள்களோடு கூட இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களுக்கு 100 மடங்கு ஞானத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு மருமகள் கூட வாழறதே பெரிய விஷயம். அவங்க 3 மருமகளோடு கூட வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். ஆம், கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். அப்போ பெண்ணுக்கு தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் அங்கே தலைவராக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும்னு நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். நான் வீட்டில் எப்படி இருக்கணும்? இப்போ ஆண்டவர் அங்கே வராருன்னா நான் வீட்டில் எப்படி அவ்வளோ அழகாக வேலை செய்யணும், எவ்வளோ அழகாக ஆண்டவரை நான் உபசரிக்கணும். முக்கியமாக என்னுடைய நடத்தை, அதாவது என் ஆட்டிடியூட் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்னை பார்ப்பார். அப்போ நம்ம புத்தி உள்ள ஸ்ரீயாக, அங்கே ஞானமுள்ள பெண்ணாக நடந்துக்கணும்னு ஆண்டவர் இங்கே இந்த நாகம்மா மூலியமாக, நோவாவின் மனைவி மூலியமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் நிறைய பூக்களை அவங்கள வளர்க்க சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சிறந்த பூக்கள் சீமை காட்டு முள்ளங்கி என்று சொல்லி அந்த அம்மா அந்த பூக்களை வளர்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது நிறைய மருந்து வகையான மருந்து பொருட்கள் உள்ள அந்த பொருட்களை டேண்டலியன், இங்கிலீஷில் அதை டேண்டலியன்னு சொல்லுவாங்க, தமிழில் அது சீமை காட்டு முள்ளங்கி என்று சொல்லி அந்த பூக்களை தான் நிறைய வளர்க்க சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஏதேன் தோட்டத்தையே அந்த அம்மா உருவாக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்படி ஒரு ஞானமுள்ள மனைவிகளாகவும் ஒரு ஆண்டவருக்கு உரிய கீழ்ப்படிந்த மனைவிகளாகவும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனியும் காத்துக்கொள்வாள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.